அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணம் விரைவாக நடைபெற திருவாசி திருத்தலம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவாசி கோவில் தேவார பாடல் பெற்ற புண்ணிய கோவிலாகும். இந்த கோவில் மிக தொன்மையானது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என நம்பப்படுகிறது. இங்கு ஓடும் நதி சிலம்பு நதியாகும். சிலம்பு நதி காரண பெயர். முக்காலத்தில் வணிகர் ஒருவர் புத்திர பாக்கியம் வேண்டி பரம சிவபெருமானை அனுதினமும் வணங்கி வழிபட்டார். ஒரு நாள் ஆலயத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அழுகுரல் வந்த திசையை பார்த்தபோது அங்கே ஒரு மரத்தடியில் இளம் பச்சிளம் பெண் குழந்தை கேப்பாரற்று கிடந்தது. வணிகன் அந்த குழந்தை மீது பற்று கொண்டு வளர்த்து வந்தான். அப்பெண் குழந்தை வளர்ந்து பருவமடைந்தது. ஈஸ்வரன் பக்தியுடன் அந்த பெண்ணிடத்தில் நிறைந்து இருந்தது. வளர்ந்த அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்க நினைத்தனர். ஆனால் அந்த பெண்ணோ பரம்பொருள் சிவபெருமானே என் மணவாளன் என கூறி ஆலயத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். வளர்த்தவர்கள் அவளை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் பின்தொடர்வதை விரும்பாத அந்த பெண் தன் கால் சிலம்பை எடுத்து உருட்டிவிட்டாள். சிலம்பு உருண்டு சென்ற இடம் நதியாக உருவெடுத்தது. வளர்த்தவர்கள் திகைத்தனர். பின் அவர்கள் முன்பு தோன்றி, உங்களிடம் வளர்ந்தது எனது பத்தினியான பார்வதி தேவியை, உங்களுக்கு விதிப்படி குழந்தை இல்லை, இருப்பினும் உங்களது பக்திக்கு தலவணங்கி நாங்களே இந்த திருவுடையாடலை நடத்தினோம் என கூறுகிறார் என்று கூறி சொல்லி அசரீரியாக மறைந்தார். ஆகவே அன்னையானவள் சிலம்பை உருட்டி நதியை உருவாக்கியதால் இந்த கோவில், அதாவது திருவாசி திருத்தலத்தில் சிலம்பு நதி என பெயர் பெற்றது. இங்குள்ள சிவபெருமானின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர், சமீவனேஸ்வரர், மாற்றுரையா விருதீஸ்வரர் என பெயர் பெற்று உள்ளார். தேவார பாடல் பெற்ற இந்த கோவில்களில் இது 62வது கோவிலாகும். இறைவன் சன்னதியில் இறைவன் சுந்தரருக்கு பொற்கிளி அளித்த திருஞான சம்பந்தர் அரச பெண்ணுக்கு தீராத நோயை குணப்படுத்திய விபரத்தினை சிற்பங்களாக இந்த மண்டபத்தின் தூண்கள் செதுக்கியுள்ளார். அன்னையானவள் பரம்பொருள் சிவபெருமானை பூஜிக்க விரும்பி இந்த கோவிலுக்கு அன்னப்பட்சியாக உருவெடுத்து வந்து இறைவனை பூஜித்தார்கள் என்பது புராண வரலாறு. பிரம்ம திலோத்தமை என்ற பெண்ணை சிருஷ்டித்த திலோத்தமை மீதே மோகம் கொண்டார். இதனால் இவருக்கு பெண் சாபம் ஏற்பட்டது. இதனை போக்க என்ன வழி என தேவகுருவை கேட்க, தேவகுருவானவர் இறைவன் எழுந்தருளியுள்ள இந்த கோவிலை காண்பித்து, இங்கு நீர் பரம்பொருள் சிவபெருமானை பூஜிக்க பெண் சாபம் நீங்க பெறுவீர்கள் என பிரம்மனும் இங்கு வந்து ஈசனை பூஜித்து சாப மோச்சனம் பெற்றார். இதனால் இந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஆனது என பிரம்மபுரீஸ்வரர் ஆனார் எனவும் கூறப்படுகிறது. இங்குள்ள திருவாதிரை விழா, தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும். வைகாசி மாதம் பௌர்ணமி தொடர்ந்து 11ஆம் நாள் மற்றும் தேரும் பல்லக்கும் வீதி உலா வருவோகும். தீராத நோயான வாத நோய், வழிப்பு நோய் வந்தவர்கள் தொடர்ந்து 48 நாட்களுக்கு வந்து நடராஜருக்கு அர்ச்சனை செய்து வர நோய் படிப்படியாக குறைந்து பூரண குணம் பெறுவார்கள். பாலகிருஷ்ண தோஷம் எனப்படும், அதாவது பாலகிரக தோஷம் எனும் பாலஸ்டிர தோஷத்தினால் குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள். இந்த குழந்தைகளை தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு அழைத்து வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு செய்த அபிஷேகத்தை, தீர்த்தத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க பாலாஸ்டிரி தோஷம் நீங்குவதும் 21 நாட்களுக்கு இந்த தோஷம் நீங்குவதும் இன்னொரு சிறப்பம்சமாகும். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள அன்னமாம் பொய்கையில் நீராடி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். இவ்வாறு 5 வெள்ளிக்கிழமைகள் அம்மனை ஜீவித்து வர 5 வாரங்களுக்குள்ளாகவே திருமணம் நிச்சயம் ஆக்கி விடுகிறது என்கிறது தலப்பெருமை. சேலம், அதாவது சேலத்திலிருந்து திருச்சி வழித்தடத்தில் திருவாசி உள்ளது. திருச்சி டோல்கேட்டில் இறங்கி அங்கிருந்து நகர பேருந்தில் கண்டிப்பாக செல்லலாம். கேரள மாநிலம் கொல்லம் நகரில் ஸ்ரீ உமாமகேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கைலிக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும். ஈஸ்வரனும் அம்பியும் இங்கு உள்ள ஆலமரத்தடியில் புராண காலத்தில் குடிகொண்டதாக நம்பப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த கேரள மாநிலத்தில் உள்ள உமாமகேஸ்வரர் ஆலயத்திற்கும் நீங்கள் சென்று வரலாம். திருவாசி திருத்தலம் மாபெரும் சிறப்பு பெற்றது. திருமணமாகாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற திருவாசி திருப்புலம் மாபெரும் சிறப்பம்சம்.
நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள், தடைப்பட்டு வரும் திருமண தோஷம் உள்ளவர்கள், திருமணம் நிச்சயமாகி தவறுவர்கள், புத்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து உமா மகேஸ்வரர் வணங்கி தோஷம் நீங்கி நலம் பெறுவார்கள். முக்கியமாக திருவாசி திருப்புரம் திருமணத்திற்கான திருத்தலம் எனவே போற்றப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்தில் கண்டிப்பாக வந்து சிறப்பு பெறுங்கள். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திங்கட்கிழமை, சதுர்த்தி, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்நாட்களில் தவழ்ந்த குழந்தை உடையாருக்கு மாலை அணிவித்து நெய் தீபமிட்டு வணங்கி அர்ச்சனை செய்து பரமல் சிவபெருமானுக்கு அணிவித்த மாலையை திரும்ப பெற்று தாங்கள் அணிந்து கொண்டு வந்த கையில் நெய் தீபத்துடன் பிரகாரம் வலம் வர சகல தோஷங்களும் விலகி விரைவில் திருமணம் நடைபெற காண்பீர்கள். முக்கியமாக இந்த தலத்தில் திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள், தடைபட்டு வரும் திருமண தோஷம் உள்ளவர்கள், முக்கியமாக திருமணம் நிச்சயமாகி தவறி வரும் புத்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரம்பொருள் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியும் வழிபட அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து கொடுப்பார் என்பது நம்பிக்கையாகும். திருமணமாகாத அனைவரும் 5 வெள்ளிக்கிழமைகள் பரம்பொருள் அம்மனை சேவித்து வர 5 வாரங்களுக்குள்ளேயே இந்த திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.